ஜெயதேவ் சாஸ்திரிகள் வாழ்க்கை முழுவதும் ஜெகத்குரு ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் இந்த உலகத்துக்கு அனுகிரகித்த அத்வைத சித்தாந்தத்தையும் அவர் பண்ணின சதுபதேசங்களையும் நன்றாக பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் அவருடைய ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாருடைய இந்த ஜெயந்தி மகோத்சவத்தை எல்லா இடத்துலையும் ஆச்சரணம் பண்ணணும் என்கிற ஒரு காரியத்தை, ஒரு சங்கல்பத்தை மனசில் வைத்துக்கொண்டு இதற்காக ஒரு பெரிய முயற்சியை பண்ணி இப்போ நாம் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சங்கர ஜெயந்தி ஆச்சரணத்துக்கும் பல பேர் சிரவணம் பண்ணி வேதாந்த சிரவணம் பண்ணுறார். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார் சாஸ்திரிகள், தேவதேவ சாஸ்திரிகள். அவர் தேவதேவ சாஸ்திரிகள் சொன்னாலே போதும், தேவதேவ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தான், வேறு யாருக்கும் அந்த பேர் இல்லை. அதனால் அவர் பேர் சொல்ல தேவையில்லை, தேவதேவ சாஸ்திரிகளும் சொன்னாலே போதும். இப்போ நிறைய பேர் வேதாந்தத்தில் வேதாந்த அத்தியனம் பண்ணவர், இல்லைன்னா வேதாந்த சிரவணம் பண்ணி கொஞ்சமாவது அந்த வேதாந்த மார்க்கத்தில் போயிட்டு இருக்காருன்னா அதில் சாஸ்திரிகளுடைய ஒரு பெரிய முயற்சி அதில் இருக்குங்கிற விஷயத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆத்தியாத்மிக காரியத்தை வாழ்க்கை முழுவதும் ரொம்ப உற்சாகமாக பண்ணினார் சாஸ்திரிகள். நேற்றுக்கு தான் நான் ஒரு இடத்துல பேசுகிற போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது அங்கே நான் பேசுகிற போது சொல்லிட்டு இருந்தேன், அங்கே பகவத்பாதனுடைய சந்நிதி இருந்தது அந்த கோவிலில். அப்போ நான் சொன்னேன் என்னன்னா, இந்த தேசத்தில் எல்லா கோவில்கள்லையும் இதே மாதிரி பகவத்பாதன் சந்நிதி ஒன்று இருக்கணும், எல்லோருடைய கிரகத்திலையும் பகவத்பாதனுடைய சித்திரப்படம் இருக்கணும், பகவத்பாதனுடைய கிரந்தங்கள் இருக்கணும், எல்லோரும் ஒவ்வொரு நாளும் பகவத்பாதாவுடைய கிரந்தங்களை படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களையாவது ஸ்தோத்திரமோ பிரகரண கிரந்தமோ அதை கண்டிப்பாக படிக்கணும். படித்தால் அதிலிருந்து கொஞ்சமாவது ஒரு சம்ஸ்காரம் நமக்கு வரும். தத்வாரா ஒரு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பார், நாங்கள் எங்கெங்கோ இருக்கோம், நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, வேதாந்தத்தில் ஏதாவது கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் இருக்குது, அதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும், அங்கே எந்த குருவும் சரியாக இல்லை, சரியாக சொல்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பார். அப்போ அவளுக்கு எல்லோருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இங்கே யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ஒன்றும் நினைக்காதுங்க மனசில். பகவத்பாதனுடைய கிரந்தம் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதுலேருந்து சாங்கர கிரந்தாவளி புஸ்தகம் இருக்குது, அதுலேருந்து பாஷ்யம் அதெல்லாம் படிக்க முடியாது, அதுக்கெல்லாம் அதோட அத்தியன சம்பிரதாயம் அத்தியன பரம்பரை அது வேறு, அது இருக்குது. ஆனால் அவருடைய பிரகரண கிரந்தம் இருக்குது, கிரந்தங்கள் இருக்கின்றன, அவருடைய ஸ்தோத்திரங்கள், அவர் எழுதின ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்தோத்திரங்களை பார்த்தாலே அதுலேயும் இந்த அத்வைத தத்துவம் தான், கடைசியில் பார்த்தா அந்த அத்வைத தத்துவத்தை தான் ஸ்தோத்திரங்கள்லையும் அவர் அழகாக சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு உதாரணமாக சௌந்தர்ய லஹரியில் ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம். அங்கே பகவத்பாதர் சொல்கிறார், பவானி துவந்தாசே மை விதர திருஷ்டிம் சகருணாம் இது ஸ்தோகம் வாஞ்சன் கதைதி பவானி துவமிதியா ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜசாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தில் அந்த சம்ஸ்கிருத பாஷா சௌந்தர்யம் அதை இந்த ஸ்லோகத்தில் நான் பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கருணை, பக்தாள் மேலே அம்பாளுடைய கருணை எப்படி இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதே மாதிரி அந்த அத்வைத தத்துவத்தையும் அந்த மகா வாக்கியார்த்தம்
உபனிஷத்துகளில் இருக்கக்கூடிய அந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி முதலான அந்த உபனிஷத் வாக்கியார்த்தம் மகா வாக்கியார்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கார். அந்த மகா வாக்கியார்த்தம், அந்த வாக்கியார்த்தனுடைய பலன், இது எல்லாத்தையும் அந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கார். பவானித்வம், ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணணும்னு வந்தான், அம்பாள் சந்நிதிக்கு வந்தான். அம்பாளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லணும், ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னு வந்தான். என்ன சொல்லணும் என்று வந்தான்னு கேட்டால், பவானி துவம் தாசே மை விதர திருஷ்டிம் சகருணா அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணணும், அம்பாளே என் மேலே, உன்னுடைய பக்தனா இருக்கக்கூடிய என் மேலே உன்னுடைய கிருபா திருஷ்டி சதா காலம் இருக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும்னு வந்தா. அது அந்த வாக்கியத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னா பவானி, பவானின்னா அம்பாளை கூப்பிடுறது, அது ஒரு சம்போதனம். ஏ பவானி, அம்பாளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏ பவானி துவம், துவம்னா நீ, தாசே மை என் மேலே, உன்னுடைய பக்தனா இருக்கக்கூடிய என் மேலே நீ உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வையை என் மேலே வருஷித்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கணும்னு வந்தா. ஆனால் அந்த அப்படி கேட்குற போது அந்த பவானித்வம் அப்படின்னு சொன்னான். அந்த பவானித்வம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு பக்தியில் அந்த அம்பாள் ஸ்வரூபம் பார்த்ததுக்கப்புறம் அவனால் இன்னும் பேச முடியல. அந்த ஒரு ஸ்வரூபம் என்ன, குரு முன்னாடி பகவான் முன்னாடி போகும்போது சில வாட்டி நம்மளால் பேச முடியாது. அந்த பேச்சு கண்டத்திலே நின்றுடும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பேச்சு அங்கேயே நின்றுடும். அதே மாதிரி இவனுக்கும் ஆச்சு. பவானித்வம், அதுக்கு மேலே போகலை. பவானித்வம் பவானித்வம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அந்த பவானித்வம் அப்படின்னு சொன்னாலே அதிலேயே அந்த மகா வாக்கிய அர்த்தம் வந்து, பவானின்னா சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்கு. நான் நீயா இருக்கேன் அப்படின்னு இந்த வாக்கியத்தின் அர்த்தம். அகம் துவம் பவானி. துவம்னா நீ யாரு, நீ பரபிரம்மஸ்வரூபிணி, சச்சிதானந்த ஸ்வரூபிணியான அம்பாள் நீ. நான் யாருன்னா நான் ஒரு ஜீவன், ஜீவனும் பரமாத்மா தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மின்னா ஜீவனும் பரமாத்மா ஒன்றுதான், இந்த ரெண்டு பேருக்கு பேதமே இல்லை என்கிறது தான் அந்த பாரமார்த்திகமான அந்த சைத்தன்யத்தில் பேதமே கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த மகா வாக்கியம் சொல்றது. அதே ஒரு விஷயம், அதே ஒரு அர்த்தம் இந்த வாக்கியத்துக்கும் வந்திருக்கு. பவானித்வம் என்கிற வாக்கியத்துக்கும் அதே வந்திருக்கு. அதனால் இவங்க அந்த பவானித்வம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு மகா வாக்கிய அர்த்தம் அங்கே வந்ததுனால அதுலேருந்து அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமே. அந்த ஞானம், அந்த மகா வாக்கியத்தின் அர்த்தம் அவனுக்கு, அந்த ஞானம் அவனுக்கு வர மாதிரி பண்ணி அம்பாள் அவனுக்கு மோட்சத்தை அனுகிரகம் பண்ணாள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் சொல்றார். இது அம்பாளுடைய அந்த கிருபா கடாட்சம் எப்படி இருக்கும், பக்தாள் மேலே அம்பாளுக்கு அந்த கிருபா கடாட்சம் எப்பேற்பட்ட கிருபா கடாட்சம் இருக்கும், அம்பாளுடைய அனுகிரகத்தால் நமக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவதற்காக பகவத்பாதன் இந்த ஸ்லோகத்தில் இந்த மாதிரி சொல்றார். இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்லோகத்தை பார்த்தாலும் அதுலேயும் பகவத்பாதன் இந்த தத்துவத்தை தான் எப்பவும் தத்துவம், இந்த தத்துவ ஞானத்துக்கு வேண்டிய சாதனங்கள், பக்தி வைராக்கியம் முதலான சாதனங்கள் பற்றி தான் பகவத்பாதர் எப்பவும் இந்த ஸ்லோகங்களில் சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி அவிநயம் அபநய விஷ்ணு ரமய மனஹ சமய விஷயம் மிருகதுஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரயா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். இதில் அந்த சாதன சதுஷ்டயம் எல்லாம் இதில் வந்துடுத்து, பிராயா எல்லாமே இதில் வந்துடுத்து. அவிநயம் அபநயா, என்னுடைய அகங்காரம் போகணும். தமய மனஹா, என்னுடைய மனசுக்கு ஒரு நிகிரகம் கிடைக்கணும், நிகிரகத்தை கொடு. சமய விஷயம் மிருகதுஷ்ணாம், என்னுடைய ஆசைகள், இந்த பேராசைகள் நிறைய வந்துட்டு இருக்கு மனசில், இது எல்லாத்தையும் போக்கி. சமய விஷய கிருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய, ஒரு தயா குணத்தை எனக்கு கொடு. இப்படி எல்லாம் பண்ணி இந்த எல்லா குணங்களையும் எனக்கு கொடுத்தா என்னாகும், அதுலேருந்து எனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்கும். அப்போ தாரய சம்சார சாகரத்தா, எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எல்லா ஸ்லோகங்கள்லையும் பகவத்பாதர் இந்த ஒரு அத்வைத தத்துவத்தை ரொம்ப கூடமாக உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இப்பேற்பட்ட அந்த கிரந்தங்களை பகவத்பாதர்கள் எழுதின அந்த ஸ்லோகங்களை, சில ஸ்லோகங்களை தினமும் பாராயணம் பண்ணாலும் அதுலேருந்து நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். இந்த தத்துவ மார்க்கத்தில் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்க தரிசனம், ஒரு பெரிய ஒரு பிரேரணை கண்டிப்பாக அவருடைய அனுகிரகத்தில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருப்பேன், இங்கே யாரும் குரு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஜெகத்குரு இருக்கார், பகவத்பாதர் இருக்கார், அந்த கிரந்த ரூபத்தில் அவர் நம்மளோட பேசிட்டு இருக்கார். இந்த கிரந்தம்னா அதுதான் அர்த்தம். ஒருத்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர், பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர்,
என்ன சொல்லியிருந்தாருங்கிற விஷயத்தை இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த கிரந்தம். அன்னைக்கு பகவான் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்காருங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? பகவான் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்காரோ அந்த கீதையை அப்படியே வேதவியாச மகர்ஷிகள் மகாபாரத ரூபத்தில் எழுதி வச்சிருக்கார். அதனால இப்போ பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன சம்வாதம் நடந்ததுங்கிற விஷயத்தை இன்னைக்கு நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் பல வருஷங்களுக்கு அப்புறம் வரவாளோட பேசணும்னா, ஏன்னா அவ இருக்க முடியாது, அவ இருக்கிற சமயத்தில் இவர் இன்னும் வரலை. அதனால அவரோட இவர் பேசணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம்னா அந்த அர்த்தம். அதனால பகவத்பாதர் இந்த கிரந்த ரூபத்தில் நம்மளோட பேசிட்டு இருக்கார், நமக்கு பல உபதேசங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த கிரந்தங்களை எல்லோரும் படிக்கணும். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா சந்நிதிகளையும் பகவத்பாதரோட எல்லா கோவில்களும் பகவத்பாதர் சந்நிதி இருக்கணும். எல்லோருடைய கிரகத்திலையும் பகவத்பாதரோட சித்திரப்படம் இருக்கணும். எப்படி நாம் பகவத் ஆராதனை பண்ணுறோமோ அதே மாதிரி பகவத்பாதருடைய ஆராதனை, அவரோட பூஜை எல்லாத்தையும் பண்ணணும். அவருடைய சரித்திரையை படிக்கணும். அந்த ஒரு சரித்திரையில நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல பகவான் கீதையில சொல்றார், இந்த உலகத்துல பக்தாள் எல்லோரும் எப்படி இருக்காருன்னா 4 விதமா இருக்காரு அப்படின்னு பகவான் சொல்றார். என்ன அர்த்தம் என்று கேட்டா, கோவில்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பார். இப்போ கோவிலுக்கு வர்றவாழ்ல நீங்க அந்த கோவிலுக்கு போய் சில பேர்கிட்ட கேட்டா, நீங்க கோவிலுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா சில பேர்கிட்ட இருந்து நமக்கு என்ன ஜவாப் வரும் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்திருக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், அதான் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும், காப்பாற்றணும்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர்கிட்ட நமக்கு ஜவாப் வரும். அதனால பகவான் வந்து எல்லா சக்தியும் பகவான் கிட்ட இருக்கு. அதனால நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு சக்தி பகவான் கிட்ட இருக்கு. அதனால பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் ஜவாப் சொல்லுவார். இன்னும் சில பேர் கிட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லை பகவானோட அனுகிரகத்தில் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படின்னா ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ஞானம் வேணும், படிப்பு வேணும், அதுக்காக பகவான் சந்நிதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு கஷ்டம் ஏதாவது இருக்கா? இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, பரவாயில்லை. சரி, உங்களுக்கு ஏதாவது படிப்பு வேணுமா? இல்லை, ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்படின்னா ஏன் கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட சம்பத்து இல்லை, என்கிட்ட பணமே இல்லை, அந்த ஐஸ்வர்யம் வேணும் எனக்கு. கஷ்டம் பெருசாக ஒன்றும் கஷ்டமாக ஒன்றும் இல்லை, படிப்பு ஏதோ படிச்சிருக்கோம், ஆனால் என்கிட்ட பணமே இல்லை, சம்பத்து வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அதுக்காக பகவான் சந்நிதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவார். இன்னும் சில பேர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டவங்கன்னா நீங்கள் ஏன் வந்திருக்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. ஞானம் படிப்பு வேணுமா? இல்லை, படிச்சிருக்கோம். அப்படின்னா பணம் வேணுமா? ஐஸ்வர்யம் வேணுமா? எங்கள் இல்லை, பரவாயில்லை, எங்களுக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஒன்றும் வேண்டாமன்னா ஏன் வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் கேட்கறதுக்காக நாங்கள் வரல, வெறும் பகவானுடைய தரிசனம் பண்ணுவதற்காக வந்திருக்கோம். ஏன்னா இவ்வளோலாம் பகவான் கொடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் பகவான் கொடுத்த மாதிரி ஆச்சு. பகவான் என்ன கொடுத்திருக்காரோ அதில் ரொம்ப பரம திருப்தியாக இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா ஏன் வந்திருக்கேன்னா, எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம விட முடியாது. பகவானை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? அதுதான் பகவானுடைய சுபாவம். ஞானிகளுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்பேற்பட்ட ஞானிகளும் பகவானுடைய ஆராதனம், பகவானுடைய ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு புராணத்துல சொல்றார். ஆத்மஜானாஷ்ட முனையः ஆத்மாராமாஷ்ட முனையः நிர்கிரந்தாப்யுருக்ரமே குர்வந்தி அஹைதுகேம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படின்னு சொல்றார். ஆத்மாராமாஷ்ட முனையः நிர்கிரந்தாப்யுருக்ரமே குர்வந்தி அஹைதுகேம் பக்தி இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படின்னு புராணத்தில் சொல்றார். அதனால இந்த ஞானிகளுக்கு வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனா அவளுக்கும் பகவானை விட முடியாது, விடுறதுக்கு மனசு வராது. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம். அதனால இங்க கீதையில பகவான் சொல்றார், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. ஆனா இப்படி சொல்லிட்டு அப்புறம் பகவான் என்ன சொல்றாருன்னா, தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே அப்படின்னு சொல்றார். இந்த 4 விதமான பக்தாள் என்கிட்ட வந்துட்டு இருக்கார். ஆனா அதுலயும் இந்த ஞானி, இந்த 4வது விபாகத்தில் இருக்கிறவன் ஞானி, அவன் ரொம்ப சிரேஷ்டமானவன் அப்படின்னு சொல்றான். ஏன் என்று கேட்டால், மற்றவாளெல்லாம் என்கிட்ட வரத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவனுக்கு ஏதோ வேண்டி இருக்கு.
கஷ்டத்தை போக்குவதற்காக சில பேர் வரார். அதனால தான் என்ன ஆகிறது, கஷ்டம் வந்தபோது தான் பகவான் ஞாபகத்துக்கு வரான். அந்த கஷ்டம் எல்லாம் போச்சேன்னா ஞாபகத்துக்கு வரமாட்டான். திருப்பி ஏதாவது கஷ்டம் வந்தபோது தான் பகவான் ஞாபகத்துக்கு வருவான். அதனால அவ பகவான் கிட்ட வரத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் இருந்தால் தான் அவர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். ஆனால் ஞானி அப்படி கிடையாது. அவர் பகவான் கிட்ட போகிறதுக்கு அவர் எந்த காரணமுமே ஒரு காரணமும் இல்லை. அதனால அவர் எப்பவும் பகவானை ஞானிகள் எப்பவும் பகவானை மனசுல ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பார். அதனால தேஷாம் ஞானி நித்தியயுக்தா, ஞானிக்கும் பகவானுக்கும் எப்பவும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த நித்திய சம்பந்தம், நித்தியயுக்தா, ஏக பக்தி, ஒரே விதமான பக்தி, விசிஷ்யதே. அதனால்தான் ஞானிக்கு ஒரு விசேஷம் இருக்கு, மற்ற பக்தர்கள் இல்லாத ஒரு விசேஷம் ஞானிக்கு